நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிற தலைப்புல பகுதி 3ஆக தேவன் உங்களை அனுப்புகிறார். வேதாகமத்துல 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது, 2 வார்த்தைகள். ஒன்று தேவன் நீ வா என்று நம்மை அழைக்கிறார். தகுதிப்படுத்தின பின்பு தேவன் நீ போ என்று அனுப்புகிறார். வா என்று தேவன் அழைக்கும் போது நீங்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும். தேவன் உங்களை தகுதிப்படுத்தி போ என்று அனுப்பும் போது அவருடைய பணியை செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தம்முடைய சீடர்களை அழைத்த தேவன் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பாக 40 நாளாகவும் அநேகருக்கு அவர் தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களை உலகம் எங்கும் போகும்படியாக அவர் என்ன பண்றாருங்க, கட்டளை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவரும் அவர்கள் தகுதி பெற்று தேவனுடைய அதிகாரத்தினாலே அவர்கள் புறப்பட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அப்ப பிதாவாகிய தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்றி மனித இனத்தை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான நித்திய குமாரனை மனித இனத்தினுடைய மீட்பராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனித இனத்தின் மீட்பராக வந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றி அவருடைய பணியை தம்முடைய சரீரமாகிய சபையாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களிடமும் தீர்க்கதரிசிகளிடமும் சுவிசேஷகர்களிடமும் போதகர்களிடமும் மேய்ப்பர்களிடமும் என்ன பண்ணாருங்க, விட்டு போனார். அப்ப ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வேத வார்த்தைகளால் அது இந்த வேதாந்தத்தினுடைய வார்த்தைகளினால் அது நிலைநிறுத்தப்பட்டது. அந்த அஸ்திபாரத்தின் மீது இப்ப என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம் பிதா எப்படி குமாரனை அனுப்பினாரோ, குமாரன் எப்படி அப்போஸ்தலர்களை அனுப்பினாரோ, அதே விதமாக இன்றைக்கு சபையா இருக்கிற நாம் தேவன் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்திருக்கிற நாம் தேவன் தகுதிப்படுத்தும் போது நம்மளுடைய தாழ்மை மற்றும் கீழ்ப்படுதலினாலே தகுதி அடைந்த நாம் தேவன் நம்மை அனுப்பும் போது புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த வேண்டியதுதான் தேவனுடைய திட்டம். எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டியதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த அசாதாரணமான வேலைகளுக்கு தேவன் சாதாரண மனிதர்களை நம்மளை தெரிந்து கொள்றாருங்க. வல்லமையுள்ள வார்த்தையினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவன், எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ள சிருஷ்டிக்கக்கூடிய தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு மனித இனத்தினுடைய மீட்பராக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நித்திய குமாரனை அனுப்புவேன் என்று தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்த தேவன், அதை தம்முடைய குமாரன் மூலமாக முழுமையாக நிறைவேற்றின தேவன் அந்த செய்தியை அவருடைய சரீரமாகிய சபைக்கு தந்து அந்த செய்தியை அறிவித்து மரித்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆத்மாவை ஜீவனுக்குள்ள வரும்படியான அந்த அசாதாரணமான அந்த வேலையை சாதாரண மனிதர்களிடம் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறாருங்க. அந்த வேலையினுடைய முக்கியத்துவமோ அந்த வேலையினுடைய மகத்துவமோ தேவனுடைய சித்தமும் நோக்கமும் என்னதென்று அறிந்திருந்தால் நாம் புறப்பட்டு போவதற்கு சந்தோஷமா இருப்போம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கிறார், முதல் மனிதன். அவனை உருவாக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று தேவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பூமி முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபராய் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டியது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக தேவன் சொல்லுகிறத நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். இரண்டாவது ஆபிரகாம்கிட்ட பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது தேவன் அவனை ஆசீர்வதித்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆசீர்வதித்து அனுப்புறதை பார்க்கிறோம். ஆதாமை பூமி முழுவதும் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக ஆசீர்வதித்து போகும்படியாக அனுப்புகிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்து அவனை ஆசீர்வதித்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். மோசேயை பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மளை அழைக்கிறார், அதே சமயம் அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார்.
தேவன் அழைத்தது அந்த ஆசீர்வாதத்துக்கு, தேவன் அனுப்புவது அந்த ஆசீர்வாதமான செய்தியை அறிவிப்பதற்கு. இரண்டுமே செய்யக்கூடிய அந்த நபர்களை நம் கவனிக்கும் போது, ஆதாம் மனித இனத்தினுடைய தகப்பனாக இருக்கிறான். ஆபிரகாம் இஸ்ரவேல் மக்களுடைய விசுவாசத்தினுடைய தகப்பனாக அவர் அறியப்படுகிறார். மோசே இஸ்ரவேல் மக்களுடைய தலைவனாக அறியப்படுகிறார். அப்ப தேவன் வா என்று அழைக்கும் போது வந்து, தேவன் போ என்று அனுப்பும் போது சென்ற நபர்கள் நமக்கு சாட்சிகளாக, முன்மாதிரிகளாக தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்காங்க. அப்ப தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தினால ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருக்கிறீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது தேவனிடத்தில் வந்திருக்கீங்களா? உங்களை பத்த நான் கேக்குறேன். தேவன் உங்களை அழைத்து இருக்கிறாரா? தேவனுடைய சுவிசேஷ சத்தம் உங்களுக்கு கேட்டு இருக்கிறதா? தேவனுடைய மனம் திரும்புவதற்கான அந்த விருப்பம் உங்களுக்கு கேட்டு இருக்கிறதா? தேவனுடைய அந்த சுவிசேஷத்தையும் தேவனுடைய அந்த மனம் திரும்புவதற்கான செய்தியை கேட்டு தேவனிடத்தில் வந்திருக்கீங்களா? வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையுமே தேவன் தகுதியுள்ளவர்களாக்கி அனுப்புவதற்கு சித்தமுடையவரா இருக்கிறார். அழைப்பது துவக்கம், அனுப்புவது அதனுடைய மையமா இருக்கு. தேவன் உங்களை அழைத்தது அனுப்புவதற்காக. சாதாரண மனிதர்களா நீங்க இருக்கலாம், திறனற்றவர்களா இருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள ஞானத்தினாலையும் அறிவினாலையும் பரிசுத்த ஆவியினாலையும் அவருடைய வார்த்தையினாலையும் உங்களை அந்த அசாதாரணமான வேலையை சாதாரண மனிதர்களாக இருக்க நீங்கள் செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறாருங்க. அவரோடு கூட நீங்கள் பயணிக்கும் போது தேவன் எவ்வளமாக தம்முடைய பணியை, பிதாவுடைய சித்தத்தை பூமியில முழுமையாக நிறைவேற்றினாரோ, நீங்களும் உங்களுடைய பணியை பூமியில முழுமையாக நிறைவேற்ற முடியும். எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரே இடத்துல ஒரே பணி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தனித்துவமான வெவ்வேறு விதமான பணிகளை தான் தேவன் என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். அப்ப உங்களை தேவன் அனுப்பும் போது உங்களுடைய வேலை என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வேலை என்னன்னு தெரியாம நீங்க போய் வேலை செய்ய முடியுமா? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு மேசன் ஒர்க்கு கொடுக்க முடியுமா? மேசனை கூப்பிட்டு பிளம்பிங் ஒர்க்கு கொடுக்க முடியுமா? யார் யாருக்கு என்னென்ன வேலைக்கான அழைப்பு இருக்குதோ அவர்கள் அந்தந்த இடத்தில் அந்தந்த அழைப்புக்கான வேலையை செய்யணும். அப்ப உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கான பணி இன்னது என்பதை உங்களிடத்துல அறிவிப்பார். அவருடைய சித்தம் இன்னது என்பதை அவருடைய வார்த்தைகளிலிருந்து அந்திப்பீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலம் எங்கே, உங்களுடைய பணி என்னது என்பதை உங்களுக்கு தெளிவாக தேவன் புரிய வைத்துதான் அனுப்புவார். தெரியாம போய் வேலை செய்யும் போது சில இடங்கள்ல முட்டல் மோதல் உருவாகும். அறிந்து செய்யும் போது நீங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக தெளிவாக அவருடைய வேதத்துடைய வெளிச்சத்துல உங்களுடைய பணிகளை சிறந்த வகையில செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தேவனை அழைக்கும் போது ஒருவேளை சிலருக்கு பயமா இருக்கலாம், கரெக்டுங்களா? மோசேக்கு பயம் இருந்துச்சா? தேவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைவனாக, எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும் தலைவனாக அனுப்பும் போது மோசே அழைக்கும் போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன், வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்றார். எரேமியாவை தேவன் அவருடைய பணிக்கு தீர்க்க தரிசனத்தை தம்முடைய ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அழைக்கும் போது, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு சம்பவத்தையும் நம்ம வாசிச்சுட்டு வரலாம். முதல்ல மோசேயை தேவன் அழைக்கும் போது மோசே என்ன சொல்றான்னு பாருங்களேன். யாத்ராகமம் 4 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. யாத்ராகமம் நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இங்க பாருங்க, தேவன் அழைக்கும் போது மோசேக்கு சில தயக்கமும் பயமும் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ. நிலைன உங்களை அழைக்கும் போது
தேவன் நீங்கள் எப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு என்ன திறன்கள் இருக்கு, என்ன செய்ய முடியும், உங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிறது ஆண்டவருக்கு தெரியுங்க. அவருடைய ஊழியத்துக்கு அவர் உங்களை அழைக்கிறார். எந்த ஊழியத்தை நீங்க செய்ய வேணுங்கிறத தேவன் அறிந்தவர்கள் அழைக்கிறாரு. நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து நான் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு நீங்க யோசிக்காதீங்க. பெர்ஃபெக்டான நபர்களை யாரும் ஆண்டவர் அழைக்கவே இல்லைங்க. அப்படி அழைச்சிருந்தா ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்களும் நோபல் பரிசு வாங்கினவங்க தான் எங்க போக முடியும்? உலகத்தின் பிரகாரமாக உயர்ந்த மதிப்பு மிக்க இது பரிசு அதுதானே. அந்த அவார்டு வாங்கினவங்க தான் ஊழியம் செய்ய முடியும். அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் அழைக்கல. நீங்கள் எப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு பலவீனமானவர்களும் ஆண்டவருக்கு தெரியும். எவ்வளவு நீங்க உங்களுடைய காரியங்களை எவ்வளவு குறைப்பட்டிருக்கீங்க யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அப்ப தயக்கம் என்று ஆண்டவர் அழைக்கும் போது தைரியமாய் நீங்க முன் வர வேண்டும். வாசிங்க அடுத்து. நீ போ, ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அனுப்பும் போது நீங்கள் செல்வீர்களானால் உங்களோட கூட யார் இருப்பா? ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாருங்க. எரேமியா திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா 1 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் என்ன பண்ணு, நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அப்ப மோசேயின் இடத்துல சொன்னதும் எரேமியாட்ட சொன்னது மாறுதா? அவர்கள் பயந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத, உன்கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நீ போய் தயாரா இருந்தா ஆண்டவர் கேட்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவரே நான் படிக்கல, ஆண்டவரே எனக்கு இது தெரியாது, ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவு குறைவு இருக்குன்ட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற அறிவு போதுமானது, உங்ககிட்ட இருக்கிற திறன்கள் போதுமானது. ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பது விசுவாசமும் தாழ்மையும் கீழ்ப்படுதலும் தான். அந்த பண்புகள் உங்களிடம் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய வார்த்தையில தேறி அவரால் தகுதி பெற்று இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை அனுப்புறதுக்கு சித்தமுடையவரா இருக்கிறாருங்க. அப்ப உங்களை தேவன் அழைத்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அழைப்பை ஏற்று நீங்கள் வரும்போது ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்கலாம், இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று. கட்டுங்களா? அப்ப அசாதாரணமான வேலைய சாதாரணமான மனிதர்கள் செய்யும் போது அவங்களுக்கு பயம் வருவது இயல்பு. ஆனால் தேவன் அவர்களை பயமற்றவராய், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை பேசுறேன், நான் அனுப்புறேன், நீ எல்லாத்துக்கும் போய் செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்தும் போது நீங்கள் தகுதி அடைந்து ஆண்டவர் அனுப்பும் போது போவதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 40 வருஷமா விசுவாசிகளா இருக்கிறாங்களாம். அப்ப நம்ம ஏன் சீசர்களை உருவாக்க முடியல? இந்நேரம் ஒருவேளை உண்மையான சீசர்களை அவர்களை உருவாக்கி இருந்தா எவ்வளவு பேருக்கு பயன்படுத்த அறுப்பு மிகுதிங்க. வேலையாட்கள் குறைவா இருக்கிறாங்க. வேலையாட்களை உருவாக்கணுமா இல்லையா? சபை விசுவாசிகளாக அவர்களை மந்தப்படுத்தி அவர்களை சீசர்களாக செயல்பட விடாமல், சரியான சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்காமல், சத்தியத்துல வாஞ்சை விருப்பம் இல்லவர்களை ஊக்குவிக்காமல், அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தாமல் தொடர்ந்து 40 ஆண்டுகளாக அவர்களை விசுவாசிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜாயிண்ட் ஏர் ஃபெலோஷிப்பை பார்த்து நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் உண்மையான சீசர்களாக உருவாக்கி அவர்களை ஆண்டவருடைய பணிக்கு ஊக்குவித்து அனுப்புகிற இந்த சபையா நீங்க இருக்கணுங்க. அவர்களை தக்க வைத்து அவர்களை ஆண்டுதோறும் அவர்களுடைய ஆயுசு முழுவதும் விசுவாசிகளாக வைப்பது உங்களுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. உண்மையான திருச்சபை உண்மையான சீடர்களை உருவாக்கும். உண்மையான சீடர்கள் உண்மையான ஊழியத்தை செய்வாங்கங்க. அவர்கள் உலகம் எங்க போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து தேவன் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இங்கிருந்து போவதற்கு அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். சரிங்களா? யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம் பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று தகுதி பெற்று நீங்கள் போவதற்கான துணிந்து நீங்கள் செல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. யோசுவாக்கு இப்ப தலைமை பொறுப்பு யோசுவா கையில வந்துருச்சு. மோசே வழி நடத்தி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இப்ப யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு? உண்மையுள்ள மனிதனா இருக்கக்கூடிய
யோசுவாவிடம் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த பொறுப்பை கொடுத்துட்டார். இப்ப ஹேண்ட் ஓவர் வாங்கின யோசுவா என்ன பண்றாருன்னு பாருங்க. 1 அதிகாரம் 9 வசனம். மோசேட்ட சொன்ன அதே வார்த்தைகளை யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாருங்க. தலைமைத்துவம் மாறணும்னா ஆண்டவர் மாறுறது இல்ல. யார் மாறினாலும் ஆண்டவருடைய ஊழியை நிப்பாட்ட முடியாதுங்க. யார் அவருடைய பணிகளை செய்வதற்கு துணிந்து துணிச்சலோடு கூட வருகிறார்களோ அவர்களோட ஆண்டவர் இணைந்து அவர்களோட கூட நின்று அவர்களை தைரியப்படுத்தி அவருக்காக பணிக்காக பயன்படுத்துறாருங்க. பலம் கொண்டு திடமனதா இருக்க சொல்றாரு, தைரியப்படுத்துறாரு. திகையாதே கலங்காதேன்னு சொல்றாரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப நீங்கள் அனுப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு நீங்கள் சாட்சியா ஜீவிக்கும் போது நீங்கள் தனியா கிடையாது. உங்க கூட யார் இருக்கா? மெய்யான தேவன், உங்களை அழைத்த தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க திகையாதீங்க. தேவன் உங்களை எங்க அனுப்புறாரோ சந்தோஷமா போங்க, துணிச்சலோட போவாங்கங்க. உண்மையான சீடர்கள் அப்படிதான் போவாங்க. ஏனென்றால் மரணத்தை வென்ற தேவன் அவங்களோட கூட இருக்கிறாருங்க. எதை அவங்க பயமுறுத்த முடியும்? எதை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியும்? அப்ப ஆண்டவருக்காக தங்களுடைய பணியை சிறந்த வகையில் செய்வதற்கு துணிச்சல் மிக்க நபராக அவர்கள் பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல போகிறவர்களாக இருக்கிறார். அப்ப நாமும் நம்மை அனுப்பும் போது நாம் தனியாக இல்ல, நம்மை அனுப்பின தேவன் இருக்கிறாருங்க. நீங்க ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு, இங்க யாரு இல்ல தனிமையா இருக்கிறான்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார், ஆண்டவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறார். உங்களுடைய பணியை நீங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் மட்டுமாக அவரோட கூட நீங்கள் சேரும் மட்டுமாக ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறாரு. எந்த ஒரு தருணத்திலையும் உங்களை விட்டு போறது இல்லை. பிரச்சனைகள் மத்தியில யாரும் இல்லைங்கிறத நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கூட இருக்கிறாங்கன்னு அந்த நம்பிக்கை கொடுக்கிறாருங்க. யாத்திராகமம் 33 அதிகாரம் வசனங்கள் 12-14 வரைக்கும் வாசிக்கும் போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அனுப்பும் போது அவருடைய சமூகம் உங்க முன்னாடி அவங்களுக்கு முன்பாக போகுங்க. உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது அவருங்க. அவருடைய ஊழியம், அவருக்கு ஜனங்கள் மனம் திரும்பணும், அவருடைய செய்தியை பிரசங்கிக்கீங்க. உங்களுக்கு எஜமான அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஊழியக்காரர்களா நீங்க இருக்கிறீங்க. அப்ப அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது நீங்க எப்படி பயப்படுவீங்க? நீங்க எப்படி கலங்குவீங்க? அப்ப ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகும் போது உங்களுடைய பாதை ஒரு துணிச்சலான பாதையா இருக்கும். உங்களுடைய பயணம் ஒரு துணிச்சலான பயணமா இருக்கும். எதை குறித்தும் பயமற்ற, எதை குறித்தும் கலங்காத, எதுக்கும் கவலைப்படாத, தோல்விகளிலும் வெற்றி கொள்ளக்கூடிய மனதோட கூட நீங்க பயணிப்பீங்க. இப்ப அனுப்பி நீங்க போயிட்டீங்க, ஆண்டவருடைய பணியை சிறந்த வகையில செய்துட்டீங்க, சரிங்களா? உங்களுடைய திறமையால தேவனுடைய கிருபையினால அந்த பணிகளை செய்து நிறைவேற்றதுக்கு அப்புறம் பெருமை பாராட்டுறது உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு அது தோல்விதான். நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு அது வெற்றி தாங்க. ஆண்டவர்னால அதை செய்ய முடியும், ஆனா உங்களை வச்சுதாங்க செய்யணும்னு விருப்பப்படுறாரு. 1 கொரிந்தியர் 3:6 சொல்றாங்கல்ல, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விலை செய்கிறார், ரட்சிப்பு தேவனுடையது. தேவன் ஒருவரை அனுப்புகிறார், ஒருவரை விதைக்க செய்கிறார், ஆனா வளர செய்கிறது யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய வேலையை தேவன் பார்ப்பார். உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க. போ சொல்றாரோ போங்க, அறிவிக்க சொல்றாரோ அறிவிங்க. எந்த சூழ்நிலையில எந்த நபர்கிட்ட எந்த இடத்துல பண்ண சொல்றாரோ அதை சிறந்த வகையில செய்யுங்க. ரட்சிப்பு தேவனுடையது. அவர்கள் மனம் திரும்பி தேவன் பக்கமாக தன்னிடம் சேர்த்துக் கொள்வது தேவனுடையது. அதை அவருடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் செய்வாங்க. உங்களுடைய பாட்டை நீங்க செய்யுங்க, ஆண்டவருடைய பாட்டை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் அவருடைய பணிய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணிய உங்களோட கூட இணைந்து செய்ய விரும்புகிறார். அப்ப இணைந்து செய்யும் போது நீங்கள் தனிமையா அல்ல, அவர் இருக்கும்போது அவருடைய வார்த்தை உங்களோட கூட இருக்கிறது. அவர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. அப்ப உங்களுக்கான அடையாளம் என்ன? நீங்கள் யார்? ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றோம்னா ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் யாரு? சோ அண்ட் சோ, இந்த கம்பெனியில ஒர்க் பண்றீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க, உங்க நேம் இது, டீடைல்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கான அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து பிதானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அவருடைய குமாரனா வந்தார்ல, அவருடைய குமாரன் எப்படி பிதா அவரை அனுப்புனாரோ அதே போல நம்ம அனுப்புனார்ல, நீங்கள் அவருடைய ஸ்தானாதிபதிகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு அடையாளம் அதுதான்.
நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா இருப்பீர்களானால், உங்களுடைய எஜமானர் இயேசு கிறிஸ்துவாக இருப்பாரானால், நீங்கள் அவருடைய ஸ்தானாதிபதியாக அவருடைய ராஜ்யத்தினுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:20 பாருங்களேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடன் ஒப்புரவாகுங்கள் என்று, தேவனுடன் ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ராஜாவாக அவர் இருக்கிறார். உங்களுடைய எஜமானர் சொன்ன வேலைகளை நீங்கள் செய்வதனாலே உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் இதுதான். உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய ஸ்நானாதிபதிகளாக இருப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்களா? உங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கு? உங்களுடைய அழைத்த, உங்களை தகுதிப்படுத்தின அந்த தேவனை அடையாளப்படுத்துகிற பணியை செய்கிறீர்களா, இல்ல உலக பிரகாரமான பணியை செய்து கொண்டிருக்கிற நபர்களா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்று அழைக்கிறார்களா, இல்ல உலக பிரகாரமான வார்த்தைகளினால அழைக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இங்கிலீஷ்ல அம்பாசிடரா, அம்பாசிடர் அதாவது தூதுவர். தேவனுடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய தூதுவராக இருக்கிறாங்க. தூதுவர்னா என்னன்னா, ஒரு சொல்லுகிற செய்தியை மற்றவரிடம் சொல்லக்கூடியவர். தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரன் அவர் மனித இனத்துடைய மீட்பராக வந்து நம்முடைய சரீரமாக சபையிடம் தம்முடைய செய்தியை அறிவித்தார். அதை நிறைவேற்றின அந்த செய்தியை அவருடைய சபையினால் மற்றவர்கள் உலகமெங்கும் அறிவிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். அந்த செய்தியை அறிவிக்கிற ஒவ்வொருவரையுமே தூதுவர் என்று அழைக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அம்பாசிடர் அல்லது ஊழியக்காரன், மினிஸ்டர் என்று என்ன பண்ணலாம், உங்களை அழைக்கலாம். அப்ப இந்த உலகத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்நானாதிபதியாக நீங்க அவருடைய பணியை செய்யறீங்க. யாருக்கு பயப்படுவீங்கன்னு கேக்குற? இந்த உலகத்தை உருவாக்குனது யாரு? உங்களை எஜமானர். இந்த உலகத்தின் மீது ஆளுகை தந்து அதை ஆண்டு கொள்ளும்படியாக, அந்த சொல்லும்படியாக உங்களை அனுப்பினது யாரு? தேவன். அப்ப அவருக்கு நீங்கள் பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பணியை நீங்கள் செய்யும் போது அவருடைய ஸ்நானாதிபதியாக நீங்க என்ன பண்றீங்க? அறியப்படுகிறீர்கள். ரோமர் 14:12 பாருங்களேன். நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு, அப்ப உங்களை அழைத்தது தேவன், உங்களை தகுதிப்படுத்துறது தேவன், உங்களை அனுப்புகிறது தேவன். எல்லா சூழ்நிலைகளும் உங்களோட கூட இருந்து அவருடைய பணியை அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். நீங்கள் அவருடைய ஸ்நானாதிபதிகளாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் யாருக்கு உங்களுடைய கணக்கு ஒப்புவிக்கணும்? யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்? உங்களுடைய எஜமானுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணுங்க. நீங்க உண்மையா செஞ்சிருக்கீங்களா ஆண்டவர் பார்ப்பார். கவுண்டிங் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஆனா உண்மையா பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பார். நேர்மையா செஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்பார். அவருக்கு பயந்து அது செஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்பார். இன்றைக்கு எத்தனை ஸ்நானாதிபதிகள் இங்க இருந்து நம்ம இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஸ்நானாதிபதி இருக்கீங்களா? முதல்ல அதை கேட்டுறேன். இருக்கீங்களா? புறப்பட்டு போறீங்களா? அவர் அறிவிக்கிறீங்களா? உங்களுடைய கதைகளை பேசுறதுக்கு ஆண்டவர் போக சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு போறீங்களா? அப்ப அவருடைய ஸ்நானாதிபதிகளாக நீங்கள் அவருடைய பணிகளை செய்ய வேண்டும். அப்ப தேவன் உங்களை எங்க அனுப்புகிறார்? உங்களுடைய பணி எங்க, என்ன வேலை செய்ய அனுப்புகிறார்? உங்க குடும்பத்திலையா, இல்ல உங்களுடைய வேலை ஸ்தலத்திலையா, இல்ல நீங்கள் கல்வி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கல்வி நிலையத்திலையா, இல்ல உங்க கிராமத்திலையா, பட்டணத்திலையா, நகரத்திலையா, தேசத்திலையா என்பது உங்களுக்கு தெரியணும். முதல்ல உங்களுக்கான அழைப்பு என்னன்னு தெரியணும். தேவன் எதுல உங்களை தகுதிப்படுத்திருக்காருன்னு தெரியணும். உங்களுக்கு எந்த பணிக்காக ஆண்டவர் அனுப்புறான்னு தெரியணும். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை உண்மையா செய்யுங்க. உங்களுக்கு என்ன திறமைகளை ஆண்டவர் கொடுத்து கிருபியாய் வழிநடத்த சித்தமா இருக்கிறாரோ அதை நேர்மையா செய்யுங்க. ஆண்டவர் நீ என்ன செஞ்சதான் கேட்பாரு தவிர அவங்க என்ன செஞ்சான்னு கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்ககிட்ட தான் கேள்வி கேட்பாரு. அவங்க ஏன் பண்ணலன்ட்டு உங்ககிட்ட கேட்க மாட்டாரு. அப்ப நீங்கள் செய்கிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் அறிவிக்கிற, நீங்கள் போகிற, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற எல்லாவற்றிற்கும்
சித்தத்தின்படி செய்யாத எல்லாவற்றத்துக்கும் நீங்க தான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் உங்களிடத்தை தான் கணக்கு கேட்க போறார். ஓகே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியத்துக்கு என்ன பணி? தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டதுதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உண்மையான சீசர்கள் என்ன பண்ணுவாங்க? உருவாகும். உண்மையான சீசர்களை உலகத்துல அனுப்ப வேண்டியது யாருடைய பொறுப்பு? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஐக்கியத்தினுடைய மீது விழுந்த கடமையா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய வரங்களை, திறன்களை, கிருபைகளை அறிந்து அவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து பயன்படுத்த வேண்டியது இந்த சபையாருடைய பொறுப்பா இருக்கிறது. குறைவான ஆட்களை கொண்டு அசாதாரணமான வேலையை உங்களால் செய்ய முடியுங்க. கடந்த நாட்கள்ல நாங்க வாலிப பிள்ளைகளுக்காக கூடுகைகளை ஆரம்பிச்சோம். ஒரு 3 மாதத்துல ஒரு வாலிப பெண் அவள் இருக்கிற அவளுடைய ஹாஸ்டல்ல அவள் ஆண்டவரை அறிவிக்கிற ஒரு மகளாக பண்ணிட்டாங்க. ஆண்டவர் மாத்திட்டாருங்க. இப்ப ஒரு பெண்ணு அவ இருக்கிற ஸ்தலத்தை ஊழிய ஸ்தலமா மாத்திட்டாங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியாது, வாலிப பிள்ளைகளுடைய மனது தெரியாது, எப்படி வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது, யார ஆண்டவர் பயன்படுத்த போறான்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் சமமா நாங்க யோசிச்சோம், வாய்ப்பு கொடுத்தோம், அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தோம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் பயன்படும் பாத்திரமா ஒரு சகோதரியா வாலிப பருவத்திலேயே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருங்க. எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பைபிள் வச்சுட்டு இருக்கு. எல்லாரும் தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்கள்ல போன்ல செலவிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் சண்டே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்குங்க. அவளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு பேர் தாக்கத்தை கொண்டு போயிருக்குங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சுகபோனமான வாழ்க்கை வாழ்றோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உதவி செஞ்சுட்டாருங்க. ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிற நம்மளை அனுப்புற தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுனால அவருடைய வார்த்தைகளை நம்ம மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி சத்தியத்தின் அடிப்படையில வாழ்ந்து அறிவிக்கும் போது அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள வகையில் ஆண்டவர் மாத்தி காமிச்சிட்டாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், இங்க இருக்கிற நம்ம சிலர், இப்ப பயன்பட்டு இருக்கிற சிலர் மட்டும் இல்ல, எல்லாருமே ஆண்டவருக்கு முக்கியம். எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. இங்க வேலை ஜாஸ்தியா இருக்கு, ஆள் கம்மியா இருக்கு, வரீங்களா? ஆண்டவர் பயன்படுத்துவாருங்க வல்லமையா. ஆண்டவர் அதிகாரத்தினால அவருடைய வார்த்தையை போய் சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? பயப்படாமல் அவளை பற்றி அறிவிப்பீங்களா? ஆண்டவர் உங்களோட கூட இருந்து உங்களை தைரியப்படுத்தி அவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு போதுமானவரா இருந்து தொடர்ந்து வழி நடத்துவாருங்க. அப்ப உங்களை எங்க அனுப்புகிறார்? உங்களுடைய ஊழியம் உங்களுடைய குடும்பத்திலயா, வேலை ஸ்தலத்திலயா, இல்ல பயில்கிற இடத்துலயா, உங்களுடைய கிராமத்திலயா, பட்டணத்திலயா, நகரத்திலயா, தேசத்திலயான்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். சரீரமாக சபை அதை குறித்து கவனித்து அதை கண்காணித்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்ப வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. ஒருவேளை ஆண்டவர் உங்களை அனுப்ப சித்தமுடையவரா இருந்தா உங்களுடைய பதில் என்னவா இருக்கணும்? உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கா? ஆண்டவருடைய பணியை செய்யணுங்கிற வாஞ்ச இருக்கா? ஆண்டவர் உங்களை அழைச்சி உங்களை தகுதிப்படுத்தி இருந்தாருன்னா நீங்க போவதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவனை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு விருப்பமுடையவர்களாக இருப்பீர்களானால் தேவன் உங்களிடம் பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஏசாயா என்ன சொன்னான்னு ஏசாயால பதிவு செஞ்சதை நம்ம வாசிப்போம். அதே பதில் தான் நம்முடைய வாசிங்க, எடுங்க. ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடம் பேசுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டால் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றுதான். அப்படிப்பட்ட அழைப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தாங்க சந்தோஷமா போய் அந்த பணியை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து அந்த பணியை எப்படி செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்துவோட பிதாவானவர் ஒப்படைச்சிருப்பாரா? விருப்பம் இல்லாம அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருப்பாரா? விருப்பத்தோட செய்யும் போது அது ஆசீர்வாதமா மாறுங்க. நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய கூட்டாளி உங்க ஆண்டவர், உங்களை அனுப்புகிற தேவன் உங்களுடைய கூட்டாளியா இருந்து அவருடைய பணியை செய்யறார். அப்ப யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போறார், யார் நமது காரியமாய் போவான் தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணுங்க. அதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் அனுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு, போறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா?
கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது விசுவாசித்து மனம் திரும்பி சபையோட வந்ததோட நின்று விடுவதில்ல. தகுதி பெற்றதுக்கு அப்புறம் அவர்கள் உலகத்துக்கு பயனுள்ளவர்களாக பிரயோஜனமுள்ளவர்களாக மாறுவதற்கு புறப்பட்டு போகிறதாகவும் இருக்குங்க. சிலர் வரதை மட்டும் வெல்கம் பண்றாங்க, போர்டு வச்சு நன்றின்னு சொல்லி அனுப்புறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, விருப்பமே இல்லைங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு சபைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. 30 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி எங்க போயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அனுப்புறதுக்கு என்ன பண்ணும், சபை சந்தோஷமா நன்றி செலுத்தி அவர்கள் இருந்த நாட்களில் சபைக்கு பிரயோஜனமா இருந்தது அவர்கள் வாழ்த்தி அனுப்புறதுக்கு பிரியமுள்ள ஒரு சபையாக இருக்கணும். அப்ப அப்படி அனுப்பும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர் வழி நடத்துவாருங்க. நீங்க புறப்பட்டு போய் பாருங்களேன். ஒண்ணுமே போகாம கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லைங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அப்ப இந்த பாரம் ஆண்டவருக்கு இருக்கு. இதே பாரம் உங்க இடத்துல இருந்தா, இதோ அடியேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நீங்க கரங்களை ஒருத்தி உங்களுடைய பணிக்கு நீங்க வந்துருவீங்க. எத்தனை பேர் வர ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் அழைக்கும் போது அவரிடத்தில் வருவது அவருடைய அழைப்பின் துவக்கமாக இருக்கிறது. அவர் உங்களை தகுதிப்படுத்தி அனுப்பும் போது அவருடைய முக்கியமான நோக்கத்துக்காக நீங்கள் செல்வதாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அழைக்கும் போது ஆண்டவர் இடத்துல வரோம், அனுப்பும் போது ஆண்டவருக்கு என்று போறோம். யோவான் 16 அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவைகளை அவர் நினைப்பூட்டி அதுக்கு என்ன பண்றாருங்க, என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன போதிக்க வேண்டும்ங்கிறத கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அப்ப அவர் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கும்போது அவருக்கென்று உங்களை சிறந்த வகையில் என்ன பண்ணுவாருங்க, பயன்படுத்துவார். அப்ப நீங்கள் அவருடைய அதிகாரத்தை பெற்று போகும்போது அவருடைய நாமத்துல போய் அந்த வேலையை செய்றீங்க. இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோட நேம் நம்ம யூஸ் பண்றோமா, நான் இந்த ஆளு இங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லும் போது அந்த அதிகாரத்தில் தானே போறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க போகிறீர்கள். அப்ப யாருடைய அதிகாரத்துல போய் அந்த பணியை செய்றீங்க, ஆண்டவருடைய அதிகாரத்துல போய் அந்த பணியை செய்றீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, நீங்க தனியா இல்ல. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். நீங்க பயப்படாம இருக்கும்போது ஆண்டவர் உங்களோட கூட இருந்து அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினால மரித்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆத்மா உயிரடைய செஞ்சிருவாருங்க. அப்ப விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனிடத்தில் வந்து கீழ்ப்படுதலினாலே தகுதி பெற்று அவர் அனுப்பும் போது அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே அதிகாரத்தினாலே அவருடைய பணியை சிறந்த வகையில செய்வதற்கு நீங்கள் போகக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை அனுப்புகிற அந்த தேவனிடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. அப்ப அழைத்த தேவன் உங்களை அனுப்பும் போது நீங்க போனீங்கன்னா தான் உங்களுடைய பணிகளை நீங்கள் எந்த வகையில ஒரு ஸ்நானாதிபதியாக இருந்து திறம்பட செய்தீர்களோ அதை ஆண்டவரிடத்துல ஒப்புவிக்க முடியும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய ஊழியம் எங்க, குடும்பத்திலையா, நீங்க வேலை ஸ்தலங்கள் இல்லையா, நீங்கள் பயில்கிற இடத்துலயா, கிராமத்திலையா, பட்டணத்திலையா, நகரத்திலையா, தேசத்திலையாங்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். சரீரமாகிய சபை அதை பார்த்து அவர்களை தகுதி பெற்று அனுப்ப வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய பலனினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால அந்த பணியை என்ன பண்ண முடியுங்க, புறப்பட்டு போகும்போது அதை சிறந்த வகையில செய்ய வேண்டும். ஒருவேளை அனுப்பப்படுகிற இடம் வேறுபடலாம். சிலருக்கு வீட்டுல இருக்கும், சிலருக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கும், கல்வி ஸ்தலத்துல இருக்கும், மிஷினரி தலமா இருக்கும். வெவ்வேறு இடங்கள்ல நீங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்கலாம். வெவ்வேறு கிருபையினால வெவ்வேறு வரங்களை கொண்டு நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் தேவனுக்கென்று வேலை செய்றீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அந்த பணிகளை செய்றீங்க. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக உங்களுடைய எஜமானரா இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளும் அந்த பணியில என்ன பண்றீங்க, செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்து நீங்கள் அவர் அனுப்பும் போது போகும்போது நீங்கள் ஒரு செயல் வீரனாக நீங்க மாறிடுறீங்க. புரியுதுங்களா? ஆக்டிவேட்டர், அதாவது விசுவாசியா இருந்தீங்கன்னா செயல்படல, ஆனால் நீங்கள் புறப்பட்டு போய் ஒரு சீசனாக அந்த பணிகளை செய்யும் போது தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறதாக மாறுகிறது. அப்போஸ்தலர்கள் செயல்படலைன்னா என்ன புதிய ஏற்பாடு நம்ம கையில கிடைச்சிருக்குமா? முதல் 4 புத்தகங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கிற புத்தகங்களும் நிருபங்களும்
அப்போஸ்தலர்களுடைய சபையினுடைய செயல்பாடுகளை அறிவிக்கிறது. அப்ப அழைக்கும் போது அவரிடத்தில் வரும்போது வர வேண்டும், அனுப்பும் போது அவருக்கென்று போக வேண்டும். போய் நீங்கள் செயல்படும் போது அவருடைய வார்த்தை செயல்படக்கூடியதா மாறுதுங்க. போய் நீங்கள் அறிவிக்கும் போது அவருடைய வார்த்தை வல்லமையா அவர்களை மரித்த நிலைமையிலிருந்து உயிரிடைய செய்துங்க. விலையை செய்கிறது, ரட்சிக்கிறது தேவன். போய் அறிவிக்க வேண்டியது நீங்க. அவருடைய காரியமாய் நீங்கள் போவதற்கு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு ஆயத்தமுள்ள சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறீங்களா? அப்ப அழைக்கப்பட்டவர்கள் தகுதிப்படுத்தப்படுகிறார்கள், தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் தேவனுடைய பணியை செய்யும்படியாக அனுப்பப்படுகிறார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியை செய்வதற்கு உங்களுக்கு சரியான தகுந்த நேரம் இப்பொழுதாக இருக்கிறது. இப்பொழுதே நீங்கள் புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கென்று செயல்பட ஆயத்தமுடைய நபர்களாக இருக்கிறீங்களா? ரோமர் 13 அதிகாரம் 11 வசனம் பாசுங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. முதலாவது உங்களுடைய நித்திரையை விட்டு எழுந்திருங்க. புரியுதுங்களா? வேலை அதிகமா இருக்கு, அறுப்பு மிகுதியா இருக்கு, வேலையாட்களும் குறைவா இருக்கிறாங்க. உங்களை தேவன் அழைத்து தகுதிப்படுத்திருந்தால் அனுப்பி போ என்று அனுப்புகிறவரா இருக்கிறார். தேவன் அனுப்பி நீங்க போகும்போது நீங்க தனியா அல்ல, தேவனுடைய காரியமாய் தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய அதிகாரம் வல்லமையினாலே போகிறவனால அவருடைய வார்த்தை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது. உங்களுடைய எஜமானர் உங்களை அனுப்பினதுனாலே அவருடைய ஸ்நானாதிபதிகளாக நீங்கள் போய் அவருடைய பணிகளை செய்கிறீர்கள். யாருடைய காரியமா போயிருக்கீங்க? அவருடைய காரியமா போயிருக்கீங்க. அவருடைய காரியமாய் போகும்போது அவருடைய பணிகளை செய்யும் போது அவர் நீங்கள் அறிவிக்கிற செய்தியினாலே மரித்த நிலைமையில் இருக்கிற ஆத்மாவை உயிரடைய செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப உயிரடைந்தவர்கள் அவர்கள் ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படுகிற பாத்திரங்களாக மாறுவாங்க. அப்ப அந்த கணக்கை நீங்கள் தேவனிடத்துல ஒப்புவிக்கணும். யார் பயன்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க போய் செய்வதற்கான தருணம் இப்பதான். இப்ப போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவருக்கு ஆள் தேவை. இப்ப யார் போறீங்க? அப்படிப்பட்ட நபர்கள் தானே ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறாரு. ஒருவேளை அவங்க பிரபலம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அவங்க அறியப்படாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை அவங்கள பத்தி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியுங்க, எஜமானருக்கு தெரியும். அவருடைய உண்மையான உத்தமனான ஊழியக்காரர்கள் யாருன்னு அவருக்கு தெரியுங்க. அவருடைய ஸ்நானாதிபதிகள் யாருங்கிறது அவருக்கு தெரியும். ஸ்நானாதிபதிகளுக்கு தெரியும் யார் தன்னை அனுப்பின எஜமானங்கள் அவங்களுக்கு தெரியுங்க. அவர்கள் இணைந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியை பூமியில சிறந்த வகையில செய்யறாங்க. நீங்கள் நித்திரையில இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நித்திரையை விட்டு எழுந்துருங்க. காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது, அவருடைய ரட்சிப்பு அதிக சமீபமா இருக்கிறது. அதனால் சீராக நடக்கணுங்க. தேவன் அனுப்பிட்டாரு, போயிட்டீங்க, அவருடைய வல்லமையில வார்த்தையினால அவருடைய பணியை சிறந்த வகையில் செய்றீங்களா? சீரா வேலை செய்யணும். சிலர் என்ன பண்றாங்க, அவசரமா வேலை செஞ்சு அநேக தடங்கல்கள், நிதானம் இல்லாம வேலை செஞ்சு அநேக தோல்விகள். நான் என்ன சொல்றேன், வேலைய சிறப்பா செய்யணும், சீரா செய்யணும். பவுல் அழைக்கும் போது என்ன பண்ணாரு? ஆண்டவரே நீ யார் என்று கேட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அறிவித்தார். தேவனை அறிந்த பின்பு பவுலுடைய வார்த்தை என்னவா இருந்தது? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொன்னார். நீ காத்துடுறா, நான் சொல்றேன்னு அனனியாவை அனுப்பினார். அனனியா என்ன சொல்றாரு? தேவன் அவனுக்கு செய்ய போகிற காரியத்தை அறிவித்தாரு. அதுக்கப்புறம் அவர் பலன் கொண்டு சீசர்களோட சில நாள் தங்கி இருந்து அதுக்கப்புறம் தாமதம் என்று அவரை அறிவித்தார். சீராக அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியம் முடிவடையும் போது இப்ப இந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் அவருடைய கடைசி நிருபம். அந்த தீமோத்தேயுல கடைசியா சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனங்கள் 7, 8 மட்டும் வாசிங்களேன். அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சீராக நடந்து சீராக ஓடும் போது உங்களுடைய போராட்டத்தை வெற்றிகரமா நீங்க முடிச்சிருப்பீங்க. அவசரப்பட்டு ஓடி தயவு செஞ்சு கீழே விழாதீங்க. பொறுமையா நிதானமா ஆண்டவர் கொடுத்த தயவுல கிருபையில ஓட ஆரம்பிங்க. அப்படி ஓடும்போது
பவுலை போல அவர் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை போராடி சிறந்த வகையில முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டாரோ, அவருக்காக நித்திய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தருவார் என்று நம்பிக்கையோட கூட அவர் வார்த்தைகளை அறிவித்தாரோ, அதே போல உங்களுக்கும் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து அந்த நீதியினுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சீராக ஓட வேண்டும். சீராக உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். நீங்கள் சீராக நடக்க வேண்டும். ஓட வேண்டிய தூரம் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீங்கள் தனியாக அல்ல, தேவன் அனுப்பும் போது உங்களை தனியா விடல. அவருடைய வார்த்தையை கொடுத்து, அவருடைய நாமத்தை கொடுத்து, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துதான் அனுப்புறாரு. உங்களுடைய இடத்துல இருந்து நீங்க போறீங்களே தவிர தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் இருக்கிறது. உங்களை வழி நடத்துகிறது அவர்தான். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று சொல்லுகிறது அவர்தான். யாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவர்தான். எங்க போய் எந்த வேலையை செய்யணும்னு சொல்ல வேண்டியது அவர்தாங்க. அவருடைய வேலையை தாங்க செய்யறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நீங்க செய்யணும். அவர் எங்க போக சொல்றாரோ அதை தான் நீங்க போகணும். அவர் என்ன பேச சொல்றாரோ அதை தான் பேசணும். அவர் கட்டளையிட்டதான் பேசணும். உங்களுடைய விருப்பங்களை நீங்க பேசக்கூடாது. தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல் தியாகத்தினாலே நீங்கள் பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்களா இருக்கணும். மேட்டுமையான அதிகாரம் செய்து பயமுறுத்துகிற ஊழியத்தை செய்வதற்காக உங்களை அழைக்கல ஆண்டவர். தம்முடைய அன்பினால நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டார். அதே அன்பினால நீங்களும் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணுங்க. அப்ப அந்த சீரான ஓட்டத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு. சீராக நீங்கள் நடக்கும்போது போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களில உங்களுக்கான நித்திய நீதியினுடைய கிரீடத்தை நீங்கள் நோக்கி பார்த்து அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை அறிந்து நிதானமாக விழுந்து விடாதபடி கவனத்துடன் நீங்கள் செல்லும் போது உங்களுடைய பணியை நீங்கள் சிறந்த வகையில நிறைவேற்றி என்ன பண்ணிருப்பீங்க, முடித்திருப்பீங்க. உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கிற, உலகத்திலிருந்து ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்பட போகிற அந்த நபர்களை நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் புறப்பட்டு போகிறவர்களா இருங்க. ஆண்டவர்னால் அனுப்பப்பட்டு போங்க. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு போங்க. ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவருடைய நாமத்துல போங்க. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சோர்வுகளிலும் அவர் திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்பிக்கை தந்து உங்களோட கூட இருந்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. நம்மளோட கூட இருந்து அவருடைய பணி நிறைவேறும் மட்டுமாக அவருடைய சரீரமாகிய சபையில இருந்து அவருடைய வேலையை தொடர்ந்து ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே இந்த வல்லமையுள்ள ஊழியத்தை இந்த பூமியில நீங்கள் அனைவருமே சிறந்த வகையில் செய்வதற்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இன்று யார் நமது காரியமாய் போவார் என்று ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற பாத்திரங்களாக நீங்கள் ஒருவரும் உருவாவதற்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.